வணக்கம். நம்ம பல தேர்தல்களை சந்திச்சிருப்போம். பல தேர்தல்களை பலவிதமான வாக்குறுதிகளை நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படி எடுத்து பார்த்தாச்சுன்னா இந்த வாக்குறுதிகள் இலவசங்களை மையப்படுத்தி இருக்கும், பெண்களின் வாக்குகளை வாங்குவதற்காக பெண்களுக்கான திட்டங்களை மையப்படுத்தி இருக்கும். அப்படியான பலவிதமான வாக்குறுதிகளை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் இஸ்லாமியர்களை இந்த மண்ணை விட்டு, இந்த சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை ஒரு அரசியல் கட்சி கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு கேவலமான வாக்குறுதியை வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய இந்த இந்திய தேசத்தின் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி கொடுத்திருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி தமிழ்நாட்டில் இப்போல இருந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோ அதே மாதிரிதான் மேற்கு வங்கத்திலே தேர்தல் பரப்புரைகளும் தேர்தல் வியூகங்களும் தேர்தல் கூட்டணிகளும் இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேற்கு வங்கத்தில் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. வங்கத்து சிங்கம், பெண் சிங்கம்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையில திரிணாமுல் காங்கிரஸ் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க இந்தியா கூட்டணி கூட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு அந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா 2026 ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்திருக்கு. அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லி மேற்கு வங்க அரசியல் களம் 3 பிரிவா இப்போ பிரிஞ்சு நிக்குது. அந்த 2026 தேர்தலை சந்திப்பதற்காக இப்போல இருந்தே அந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது அங்க நிலவிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்வேந்து ஆனந்த் அப்படிங்கிற பாஜக நிர்வாகி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தகவலை நேத்தை வெளியிட்டு இருக்காரு. அது பிரஸ் மீட்ல அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. 2026 ஆண்டு பாஜக மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றாச்சுன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏக்களை நாங்கள் வெளியேற்றுவோம், சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நேற்று பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. பொதுவாகவே பாஜக பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது ஒரு வலுவான கட்சியாக இருந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தல்கள் வரும்போது அந்தந்த பகுதி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கும். குறிப்பா நம்முடைய தென் மாநிலங்களை எடுத்து பார்த்தாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைக்கும். ஆனா இதுவே வட இந்தியா அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா அங்க பாஜகவுக்காக ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது எப்படி அந்த வாக்கு வங்கி அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா இந்துத்துவா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி அவங்க அதன் அடிப்படையில் பல மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் மேற்கு வங்கத்திலையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இப்ப இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்துல பாஜக இதே மாதிரியான மத ரீதியான சர்ச்சைகளை உருவாக்குவது நம்ம இந்தியாவில் இது புதுசு கிடையாது. இது காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றால் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜக எம்எல்ஏ பேசுறாருன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மத பிரிவினைவாத எண்ணம் அவர்களுடைய எந்த அளவுக்கு ஊறி இருக்கு, அந்த மேற்கு வங்க மக்களை எந்த அளவுக்கு மத ரீதியாக இவங்க திசை திருப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மதத்தை சொல்லியே மக்களிடையே ஒரு பிரிவினை உருவாக்கி அதை அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக இன்னைக்கும் அதை நம்பிட்டு இருக்கு. உறுதியாக அத மாதிரியான விஷயங்களை இங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஸ்வேந்து ஆனந்த் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலிருந்து பிஜேபி உறுப்பினர்கள் அத்தனை பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சட்டமன்றத்துக்குள்ளாடி இவங்க சட்டசபையை நடத்த விடாம அங்க இருக்கக்கூடிய முக்கிய கோப்புகளை கிழிச்சு எறிஞ்சு உள்ளாடி கலவரம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க சட்டமன்றத்தில் வெளியேற்றப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை காரணமா வச்சுதான் இந்த ஸ்வேந்து ஆனந்த் அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த மேற்கு வங்கத்துல இந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கு. இந்த மேற்கு வங்கத்துக்கு உட்பட்ட தம்லுக் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் இடிக்கப்படுது, இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஸ்வேந்து ஆனந்த் சட்டமன்றத்தில் பேசுறாரு. பிஜேபி அங்க அமளியில ஈடுபடுது. அமளியில ஈடுபட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கிய கோப்புகளை கிழிச்சு எறிகிறாங்க. இந்த கிழிச்சு எறிஞ்சதன் பேர்ல தான் இவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் வெளியேற்றப்படுகிறார். இந்த சட்டமன்றம் வெளியேற்றப்பட்ட பிறகுதான் அவங்க வெளியே என்ன சொல்றாங்கன்னா 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சி மேற்கு வங்கத்தில் அமைந்தால் இங்கே இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுவோம்
அதுவும் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த இஸ்லாமிய எம்எல்ஏக்களை வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சர்ச்சையா வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. இதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி மம்தா பானர்ஜி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ரமலான் மாதம் என்கிறதால வந்து இவங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து குறிவைக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்காக இதே மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு முதலமைச்சராக இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சீக்கியர்களையும் பௌத்தர்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. நான் வந்து ஒரு மதத்திற்கு ஆதரவாக என்னால வந்து இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. ஆனா அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி என்னால் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனா இந்துக்களை பாதுகாக்க நாங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து நானும் என்னுடைய அரசாங்கமும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் பாஜக வந்து மேற்கு வங்கத்தில் வந்து இந்து ஆலயங்கள் இடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்குள்ளாடி இருக்கு அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியலை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறாங்க. கூடவே பாஜக வந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்குது. இந்த தம்லுக் தொகுதியில கோவில்கள் இடிக்கப்பட்ட வழக்குல வந்து இதுவரைக்கும் யாரையுமே வந்து கைது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்குது. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்ற மாதிரி மம்தா பானர்ஜி அவருடைய அரசு அனைத்து மக்களுக்குமான அரசு, மத பாகுபாடற்ற அரசு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அந்த இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை வந்து கைது பண்ணணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம், அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மதத்தின் பெயரால் ஒரு இடத்துல வந்து ஒரு கலவரம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அங்க வந்து அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களும் அதை செய்தவர்களும் வந்து கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது வந்து கட்டாயமான ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்காக வந்து அந்த ஒரு விஷயத்தை வைத்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்கள் வெளியேற்றுவோம், இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பிரிவினைவாத அரசியலை வந்து அங்க பேசுதுன்னா, பாஜக அப்படின்னாலே வந்து ஒரு மத பிரிவினைவாத கட்சி அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை தான் வந்து இங்கேயும் வந்து மேற்கு வங்கத்திலே வந்து அதை வந்து பாஜக வந்து நிரூபிச்சு காட்டுது. ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு நாடு இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டமே அதைத்தான் சொல்லுது. அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மேல கை வச்சு சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து சட்டசபையிலிருந்து இஸ்லாமியில நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக பேசுதுன்னா, பாஜக இந்தியாவை எந்த மாதிரியான ஒரு நாடாக மாற்ற முயற்சிக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் நமக்குள்ள இருக்கு. சோ வட மாநிலங்கள் பலதும் வந்து இன்னைக்கு வந்து இந்த பாஜகவின் இந்துத்துவ அப்படியே கொள்கையில வந்து மூழ்கி இன்னைக்கு வந்து பல மாநிலங்கள் வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நேற்றைக்கு வந்து போகி பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த போகி பண்டிகையில உத்தரப்பிரதேசத்துல வந்து இந்த இஸ்லாமிய மசூதிகள் வந்து அந்த தார்பா போட்டு முழுசா வந்து சுத்தி கட்டியிருந்தாங்க. ஏன்னா வந்து அங்க வந்து மதக்கலவரங்கள் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து தார்பா போட்டு சுத்தி கட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதத்தின் பேர ஒரு சகோதரத்துவம் இன்னைக்கு வந்து இல்லாம தான் இருக்கு. மத பிரிவினைவாதம் இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான பிரிவினைவாதங்கள் வந்து ஒடுக்கப்படணும்னா இங்க இருக்கிற பிரிவினைவாத சக்திகள் முதல்ல வந்து ஒடுக்கப்படணும். அதாவது இந்த பாஜக மாதிரியான மதவாத சக்திகள் வந்து ஒடுக்கப்படணும். அதை வந்து மக்கள் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து மனசுல வச்சுட்டு உங்களுடைய வாக்குகளும் பிரிவினைவாதத்துக்கு எதிரான வாக்குகளா இருக்கட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.